அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்தில் முஸ்லிம்களை ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறான். உலகம் என்பது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வால் தற்காலிகமாக வழங்கப்பட்ட ஒரு இடம். உலகம் யாருக்கும் நிரந்தரமாக அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதூன். நபியே, நீங்களும் ஒரு நாள் மரணிக்கதான் வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் ஒரு நாள் மரணிக்கதான் வேண்டும். فَمَا جَعَلْنَا لِبَشَرٍ مِّن قَبْلِكَ الْخُلْدَ. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னாலும் இந்த உலகத்தில் நாம் யாருக்கும் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுத்ததே கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நமக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் இந்த உலகத்தில் யாரெல்லாம் வருவார்களோ அவர்களுக்கும் நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. உலகத்தில் அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்தவர்தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர், அல்லாஹ்வோடு பேசியவர், அல்லாஹ்வுடைய பேச்சை இந்த உலகத்தில் நேரடியாக கேட்ட ஒரே ஒருவர். وَكَلَّمَ اللَّهُ مُوسَى تَكْلِيمًا وَكَلَّمَ اللَّهُ مُوسَى تَكْلِيمًا. அல்லாஹ் சொல்கிறான், நேரடியாக அல்லாஹ்வோடு பேசியவர். சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம், பாபு ஃபதாயிலி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற பாடத்தில் கொண்டு வருகிறார்கள் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரம் ஒரு நாள் மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாமை உயிரை கைப்பற்றுவதற்காக சந்திக்க வந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபத்தால் மலக்குல் மௌத்துக்கு அறைந்து விட்டார்கள். அறைந்த உடனே மலக்குல் மௌத்துடைய ஒரு கண் கலண்டு விட்டது. அவ்வளவு பயங்கரமான அடி. இது கட்டுக்கதை அல்ல, புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத். ஓடினார் மலக்குல் மௌத், அல்லாஹ்விடம் சென்று சொன்னார், அர்சல்தனி இலா அப்தின் லா யுரீதுல் மௌத். யா அல்லாஹ், மௌத்தாக விருப்பமில்லாத ஒரு மனிதரிடமா நீ என்னை அனுப்பி இருக்கிறாய். பார், அறைந்து என்னுடைய கண்ணையும் பிடுங்கி விட்டார். அல்லாஹ் சொன்னான், என்னுடைய நபி, என்னுடைய கலீம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ விரும்புகிறாரோ, கலீம் இன்னும் இந்த உலகத்தில் ஆயுள் கொடுக்கப்பட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறாரோ, நீ செல், மலக்குல் மௌத்தே மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் செல்லுங்கள். சென்று அவரிடம் சொல்லுங்கள், ஃபல்யபா யதஹு அலா மத்னி தௌர். அவருடைய கையை ஒரு காளை மாட்டுக்கு மேல் வைக்க சொல்லுங்கள். அவருடைய கையில் அந்த மாட்டினுடைய எத்தனை ரோமங்கள், எத்தனை முடிகள் படுகிறதோ, 1000 இருக்கலாம், லட்சமாக இருக்கலாம், ஒரு முடிக்கு 1 வருடம் இந்த உலகத்தில் வாழ சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைச்சா ஒருத்தரும் மௌத்தாக மாட்டான். ஆனால் நபிமார்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுப்பான். மௌத்தாக விருப்பம் என்றால் மௌத்தாகலாம், ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ விருப்பம் என்றால் வாழலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், ஒரு முடிக்கு 1 வருடமா? ரப்பி சும்மா மன். யா அல்லாஹ், அதுக்கு பின்னால் என்ன? 1000 முடி என்று வையுங்கள், 50000 முடி என்று வையுங்கள், 50000 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அதற்கு பின்னால் என்ன? சொன்னார்கள், சும்மல் மௌத். அதுக்கு பின்னால் நீங்களும் மௌத்தாக தான் வேண்டும். நீங்கள் 1000 கோடி வருடம் இந்த உலகத்தில் வாழலாம், ஆனால் மௌத்தாக தான் வேண்டும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அப்படி என்றா எனக்கு ஒரு ஆயுள் அப்படி தேவையில்லை, உடனடியாக என்னை பலஸ்தீனுக்கு கொண்டு செல், பலஸ்தீனுக்கு கொண்டு சென்று அங்கே வைத்து என்னுடைய ரூஹை கைப்பற்றுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான். ஈஜிப்தில் இருந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவரை அல்லாஹ் ஒரு கல்லை வீசினால் எவ்வளவு வேகமாக போகுமோ அந்த வேகத்தில் பலஸ்தீனுக்கு கொண்டு சென்றான். அங்கே வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் ஒரு சிவப்பு நிற மணல் மேட்டில் இருக்கிறது. நான் இருந்தால் உங்களுக்கு அதை காட்டுவேன். இப்பொழுதும் பலஸ்தீனில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரில் நான் ஓதிய குர்ஆன் வசனம் வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா எழுதி வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஹக்கீம் திர்மிதி பதிவு செய்கிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகியதற்கு பின்னால் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கேட்டானாம், யா மூசா கைஃப வஜத்தல் மௌத், மௌத்தாகினீர்களே சக்கராத் எப்படி இருந்தது, மௌத்துடைய வேதனை எப்படி இருந்தது? சொன்னார் மூசா அலைஹிஸ்ஸலாம், சக்கராத் எப்படி இருந்தது தெரியுமா? கஷாத்தின் ஹய்யத்தின் துஸ்லஹு பியதில் கஸ்ஸாப், ஒரு இறைச்சி கடைக்காரன், ஒரு கசாப்பு கடைக்காரனுடைய கையில் ஒரு ஆட்டை அறுக்காமல் உயிரோடு கொடுத்து அவன் உயிரோடு வைத்து ஆட்டுடைய தோலை உரித்தால் எவ்வளவு அந்த ஆடு வேதனைப்படுமோ அந்த வேதனையை நான் சக்கராத்தில் கண்டேன், அனுபவிக்க இருக்கிறோம். சகோதரர்களே, இதுதான் உண்மை. நீங்கள் யாராக இருக்கலாம் இந்த உலகத்தில், யாரும் மௌத்தை விட்டும் தப்ப முடியாது, யாரும் மரணத்தை விட்டும் தப்ப முடியாது, யாரும் அல்லாஹ்வுடைய மறுமை நாளின் கேள்வி கணக்கை விட்டும் தப்ப முடியாது. அல்லாஹ் அப்படித்தான் இந்த உலகத்தை வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் சக்கராத்துடைய நேரம் சொல்கிறார்கள். புகாரியில் வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்னுடைய மடியில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். மௌத்துடைய வேதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடித்துக் கொண்டிருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி லசக்கராத், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, மௌத்துக்கு நிச்சயமாக சக்கராத் இருக்கிறது, மௌத்துக்கு நிச்சயமாக சக்கராத் இருக்கிறது. திருமிதியில் வருகிறது, அல்லாஹும்ம இன்னி அலா சக்கரத்தில் மௌத், யா அல்லாஹ் என்னுடைய சக்கராத்தில் எனக்கு உதவி செய்வாயாக, என்னுடைய சக்கராத்தை எனக்கு லேசாக்கி தருவாயாக. அழுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக்கராத்தில் ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹா, புகாரியில் வருகிறது, யா ஆயிஷா லா அஸாலு அஜிது அலம் الطعام الذي اكلت بخيبر, கைபருடைய யுத்தத்தில் ஆயிஷா ஒரு யூத பெண்மணி எனக்கு நஞ்சூட்டப்பட்ட ஆட்டிறைச்சியை தந்தாள், விஷம் போடப்பட்ட ஆட்டிறைச்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துண்டை கடித்தார்கள். என்ன அற்புதம்! ஆட்டு இறைச்சி, ஆக்கிய ஆட்டிறைச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பேச ஆரம்பித்தது. சொன்னது, ஆடு என்னில் விஷம் போடப்பட்டிருக்கிறது, நபியே என்னை சாப்பிடாதீர்கள் சொன்னார்கள். அப்பொழுது நான் சாப்பிட்ட ஒரு துண்டு இப்பொழுது அதன் வருத்தத்தை என்னுடைய சக்கராத்தில் நான் உணர்கிறேன். ஆயிஷா, அது எவ்வளவு பயங்கரமான வருத்தம் தெரியுமா? அந்த வருத்தத்தால், அந்த நோவினையால் என்னுடைய நரம்புகள் எல்லாம் துண்டு துண்டாக வெடிப்பதை போல் இருக்கிறது. புகாரியுடைய ஹதீஸ். சிந்தியுங்கள் சகோதரர்களே, மிம்பரில் நிற்கக்கூடிய நானாக இருக்கலாம், கீழே உட்கார்ந்து கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம். ஒரு நாள் இதை அனுபவித்தே ஆக வேண்டும்.
இதை அனுபவித்தே ஆக வேண்டும். யாரும் இந்த உலகத்தில் இந்த மரணத்தை விட்டும் இந்த மௌத்துடைய வேதனையை விட்டும் தப்ப முடியாது, தப்ப முடியாது சகோதரர்களே. பயங்கரமான நேரம் அது, ரொம்ப இக்கட்டான நேரம் அது, யாரும் உதவி செய்ய முடியாத நேரம் அது. அல்லாஹ் யாருக்கு இறக்கப்படுகிறானோ, இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி வாழ்ந்தார்களோ இவர்கள் மாத்திரம்தான் அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். ஹஜ்ரத் பிலால் சக்கராத்தில் இருக்கிறார், வருத்தம், கடுமையான வருத்தம். மனைவி அழுகிறாள், வா பிலாலா வா ஹுஸ்னா, என்னுடைய கணவனுக்கு வந்த கை சேதமே, எனக்கு வந்த கவலையே, என்னுடைய மாப்பிள்ளை என்னுடைய கணவன் சக்கராத்தில் இருக்கிறார். ஹஜ்ரத் பிலால் சொன்னார், வா ஃபர்ஹா, எனக்கு வந்த சந்தோஷமே, எனக்கு வந்த சந்தோஷமே. சக்கராத்தில் சந்தோஷம் நமக்கு வருமா இல்லையா? உங்களை நீங்கள் கேளுங்கள், என்னை நான் கேட்கிறேன். غدًا نلقى الأحباء محمدًا وصحبا, நாளைய நாள் நான் என்னுடைய நேசர்களை, சஹாபாக்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை, அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன். நான் ஏன் அழ வேண்டும்? நான் சிரிக்கிறேன். வா ஃபர்ஹா, எனக்கு வந்த சந்தோஷமே. சுப்ஹானல்லாஹ். சக்கராத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் இதனால் தான் நல்லவர்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், வலிமார்கள் இந்த உலகத்தில் பயந்து வாழ்ந்தது இந்த மௌத்தை தான், இந்த சக்கராத்தை தான். நாம் உலகத்தில் எப்படியும் வாழலாம் சகோதரர்களே, ஆனால் மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் ஒவ்வொன்றாக நிப்பாட்டி வைத்து கேள்வி கேட்பான். ஹாஃபில் இப்னு அபி துன்யா, ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி பதிவு செய்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு அடிக்கடி சொல்லுவாராம், ارتحلت الدنيا مدبرا وارتحلت الآخرة مقبلا. துனியா சென்று கொண்டே இருக்கிறது, பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது, ஆகிரத் முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. وَلِكُلِّ وَاحِدٍ مِّنْهُمَا بَنُونَ. ஒரு சிலர் உலகத்தில் துனியாதாரிகளாக வாழ்கிறார்கள், இன்னும் ஒரு சிலர் ஆகிரத்துக்குரிய மக்களாக வாழ்கிறார்கள். فَكُونُوا مِنْ أَبْنَاءِ الْآخِرَةِ. ஏ முஸ்லிம்களே, நாலாவது கலீஃபாவுடைய உபதேசம் நமக்கு கல்பில் நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். فَكُونُوا مِنْ أَبْنَاءِ الْآخِرَةِ. மறுமைக்குரிய மக்களாக மாறுங்கள், அல்லாஹ்வுக்குரிய மக்களாக மாறுங்கள். وَلَا تَكُونُوا مِنْ أَبْنَاءِ الدُّنْيَا. துனியாதாரிகளாக மாறிவிடாதீர்கள். ஏன் தெரியுமா? فَإِنَّ الْيَوْمَ عَمَلٌ وَلَا حِسَابٌ. இந்த உலகம் இருக்கிறதே, இது அமல் செய்யும் இடம், நல்லமல் செய்யும் இடம். இங்கே கேள்வி கணக்கு கிடையாது. யார் எப்படியும் வாழலாம். நீங்கள் நினைத்தால் தொழலாம், தொழாமலும் இருக்கலாம், ஜுமாவுக்கு வரலாம், வராமலும் இருக்கலாம், ஹராத்தை செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். இஷ்டம் உங்களிடம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் விரும்பிய வரை வாழலாம், சக்கராத் வரைக்கும் தான், சக்கராத் வரைக்கும் தான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருமை கலீஃபா சொல்கிறார்கள், இங்கே கேள்வி கணக்கு அல்லாஹ் கேட்க மாட்டான். ஆனால் நீ மௌத்தாகி உன்னை குளிப்பாட்டி கஃன் செய்து உன்னை ஜனாசா தொழுவித்து உன்னை கபருக்குள் அடக்கி கியாமத்துடைய நாள் வந்து அல்லாஹ் உன்னை எழுப்பி நிப்பாட்டினால், அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மென்ட், அந்த மறுமை நாள், அந்த பயங்கரமான நாள், இதயங்கள் எல்லாம் வெடித்து சுக்குநூறாக மாறும் நாள். அந்த நாளில் அல்லாஹ் உனக்கு அமல் செய்ய அனுமதி தர மாட்டான். கதன் ஹிசாபுன் வலா அமல் சொன்னார்கள். அங்கே கேள்வி கணக்கு மட்டும்தான். ஸ்ரீலங்காவுடைய கோட்டல்ல அது,
ஸ்ரீலங்காவுடைய ஜட்ஜ்மெண்ட் அல்லாது சகோதரர்களே, அல்லாஹ் அவன்தான் அங்கே நீதிபதி. அவனுடைய கோர்ட்டில், அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் நாளில் யாருக்கும் அநியாயம் செய்யப்படாது, யாரும் தப்பவும் முடியாது. அல்லாஹ் ரெடியாக்கி வைத்திருக்கிறான். அந்த நாளை எப்பொழுது வரும் யாருக்கும் தெரியாது. சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தந்த அனைத்து நிஅமத்துகளையும் வைத்து உலகத்தில் நிம்மதியாக வாழுங்கள், பிரச்சனை இல்லை, யாரும் உங்களை எதையும் அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறி விடாதீர்கள். இது எனக்கு நான் சொல்வது. வசதிகள் வாய்ப்புகள் வரும்போது அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் எப்பொழுது யாரை எப்படி பிடிப்பான் என்று தெரியாது. அந்த நாள் பயங்கரமான நாள், அனைவரும் சரிசமனாக நிறுத்தப்படும் நாள். அல்லாஹ் மிக பயங்கரமான ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். நினைத்தாலே கல்புகள் வெடிக்கும் சகோதரர்களே, அவ்வளவு பயங்கரம். வெள்ளத்தை கண்டீர்கள் நீங்கள். கல்முனைக்கு வரவில்லை வெள்ளம், சாய்ந்த மருதுக்கு வரவில்லை வெள்ளம். ஆனால் சகோதரர்களே, இங்கே ஒவ்வொரு ஊர்களை, குறிப்பிட்ட ஊர்களை அல்லாஹ் ஒரே நாளில் அழித்து விட்டான். அங்கே சஹீ முஸ்லிமில் வருகிறது, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 40 முழம் நீளத்தில் வெள்ளம் இருக்கும். 40 முழம். சிலர் கரண்டை கால், சிலர் முழங்கால், சிலர் இடுப்பு, சிலர் நெஞ்சு, சிலர் கழுத்து. தந்த வாழ்க்கை முழுக்க பாவத்தில் கழித்தவன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெள்ளம் வந்து அவனை கடிவாளமிடும். மழை பெஞ்ச வெள்ளம் அல்ல, உன்னுடைய உடம்பிலிருந்து வெளியாகும் வெள்ளம். பார்க்கலாம். அங்கே நேவி வர முடியாது, போட்டுகள் தர முடியாது, வெள்ள அனர்த்தங்கள் அங்கே கிடையாது, நிவாரணம் கிடையாது. லொரியா அரிசியா மூடை மூடையா வந்து இறங்காது. சகோதரர்களே, நீ செய்த நல்லமல் மட்டும்தான் உன்னை பாதுகாக்கலாம். அந்த நாளை சிந்தியுங்கள் முஸ்லிம்களே. அந்த நாளை நீங்கள் பயந்தால் ஒரு தொழுகையை கூட நீங்கள் விடமாட்டீர்கள். அல்லாஹ் என்ன குறை வைத்திருக்கிறான் சகோதரர்களே. இந்த உலகத்தில், இந்த நாட்டில் எந்த பகுதிக்கு நாங்கள் சென்றாலும் நம்முடைய ஊருடைய பெயர்களை சொன்னால், கல்முனையா, சாய்ந்த மருதா, யாரோ ஓரிருவர் அந்த ஊர்களை தங்களுடைய சொந்த லாபத்துக்காக பிரித்திருக்கலாம். ஆனால் நாம் ரெண்டையும் ஒரு கண்ணில் தான் பார்க்கிறோம். ஏன் நமக்கு பிரச்சனை? அல்லாஹ்வுடைய உதவி இல்லாத காரணம் என்ன தெரியுமா? ஊர்வாதம் பேசி நம்முடைய ஊர்களை பிரிப்பது ஆகப்பெரிய கெட்ட பழக்கம். அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது. எல்லோரையும் முஸ்லிம்களாக பாருங்கள், எல்லோரையும் நம்முடைய ரத்தமாக பாருங்கள். அதுவும் உண்டுதான், இதுவும் உண்டுதான். என்ன வித்தியாசம்? ஒரு பேர் தான் வித்தியாசம். மதீனாவாசி மக்காவாசியை விரட்டி இருந்தால் இன்று மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மர்கஸாக மாறி இருக்குமா? ஷைத்தான் சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வராமல் இருப்பதற்காக சின்ன சின்ன காரணங்களை வைத்து ஊர்களை பிரிப்பான். என்றைக்கு நாம் ஒன்றுபடுவோமோ, என்றைக்கு நாம் ஆகிரத்துடைய மக்களாக மாறுவோமோ, அப்பொழுது நமக்கு ஊர்வாதம் எல்லாம் பார்க்க நேரம் இருக்காது. நம்முடைய நிலைமையை நினைத்து அழுவதற்கே நமக்கு நேரம் இருக்காது. ஹஜ்ரத் அலி, நான் சொன்னேன் ரலியல்லாஹு அன்ஹு, உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர். இந்த உலகத்துல இத மட்டும் நீங்க யோசிங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்ததை போல மனைவி இந்த துனியாவில் யாருக்கும் கிடைக்க முடியாது. ஏன்? சொர்க்கத்தின் தலைவி அலியின் மனைவி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மனைவி யார்? சொர்க்கத்தின் தலைவி. கிடைக்குமா யாருக்காவது? கிடைக்காது.
ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பெற்று வைத்ததை போல 2 ஆம்பளை பிள்ளை இந்த துனியால எந்த தகப்பனும் பெற்றிருக்க முடியாது. ஏன்? ஹுமா சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகள். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு கிடைத்ததை போல் மாமனார் இந்த துனியால யாருக்கும் கிடைக்க முடியாது. யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மாமா ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு கிடைத்ததை போல நானா இந்த துனியாவில் யாருக்கும் கிடைக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு நானா சாச்சாவுடைய மகன். இவ்வளோ இருந்தும் சொன்னார்கள், அலியே நீ சொர்க்கவாதி. திருமிதி, அபூ தாவூத் எல்லாத்திலும் வருகிறது. ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரம், தஹஜ்ஜத்தை வையுங்கள் ஒரு பக்கம். சுபஹ் தொழுகையுடைய நிலைமை என்ன சகோதரர்கள்? ஆகிரத்துக்குரிய மக்கள் சுபஹ் தொழாமல் தூங்குவார்களா? 220 கிலோமீட்டர் பொத்துவில இருந்து திருகோணமலை வரைக்கும் முஸ்லிம்களுடைய சாம்ராஜ்யம். ஆனால் கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? ஒரு பள்ளிவாசல் கிடையாது. 100க்கு 100 தொழுகையாளிகள் உள்ள பள்ளிவாசல். நாம் பொத்துவிலில் இருந்து வருகிறோம். நம்மோடு தனித்த ஒரு ஊர் மக்கள் ஜமாத்தாக வேலை செய்கிறார்கள். ஊர் பேர் நான் சொல்லவில்லை. பலகீனமான குறைவான மக்களை கொண்ட ஊர். 10,000 பெயர்கள் தான் முழு ஊரிலும். சாய்ந்தமருடைய ஓட் லிஸ்டே 25,000. கல்முனையுடைய ஓட் லிஸ்ட் அதுக்கு மேல் 10,000 பேர் தான் முழு ஊரிலும். ஆனால் 2 பள்ளி வாசல்கள் இருக்கிறது. 100க்கு 100 தொழுகையாளி உள்ள பள்ளி வாசல். எப்பொழுது நாம் மௌத்துக்கு முன்னால் இந்த ஊர்களை தொழுகையாளிகள் நிறைந்த ஊராக காணக்கூடாதா? இதுதானே நமக்கு தேவை, இதுதானே நம்முடைய ஆசை. உங்களிடம் நாம் கேட்பது எதுவுமல்ல. என்னை பொறுத்தவரை இதுவும் நம்முடைய ஊர்தான், அதுவும் நம்முடைய ஊர்தான். நமக்கு நெருக்கமான நண்பர்கள் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள். சகோதரர்களே, சிந்தீர்கள். ஒரு சிங்கள பகுதியில் உள்ள ஊரில் 100க்கு 100 தொழுகையாளி. ஜோனுக்கே பொறுப்புதாரி சொல்கிறார் என்னிடம், ஹசரத் எங்க ஊர்ல 10 பேர் தான் தொழாம இருக்கிறார். எத்தனை பேர்? 10 பேர். நம்முடைய ஊர்ல 10,000 20,000 தெரியாது. இது கவலைக்காக நான் சொல்கிறேன், சிந்திப்பதற்காக நான் சொல்கிறேன். தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. 10 பேர் தான் தொழாம இருக்கிறாங்களாம். அந்த 10 பேரும் எப்படி என்றா தொடர்ந்து தொழாமல் இருப்பவர்கள் அல்ல. கஸ்து போனா வந்துருவாங்க பள்ளிக்கு, திரும்ப சந்திக்காவிட்டால் வரமாட்டார்கள். விட்டு விட்டு தொழுபவர்கள், நிரந்தரமாக பெர்மனன்ட்டாக தொழுகையை விட்டவர்கள் நம்முடைய ஊரில் யாரும் இல்லை. ஹசரத், யாராவது இருக்கிறார்களா? ஏதாவது ஒரு மஹல்லா இருக்கிறதா? நம்முடைய முயற்சி பணத்திலும் படிப்பிலும் கடலிலும் வயலிலும் கடையிலும் கழிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊரை எப்பொழுது சகோதரர்களே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஊராக மாற்றுவது? எப்பொழுது சகோதரர்களே இந்த ஊரை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும் ஊராக மாற்றுவது? நமக்கும் ஒரே ஒரு ஆசைதான், நாம் கபருக்கு போகும் முன்னால் நம்முடைய ஊர்ல ஒரு மஹல்லாவாவது 100க்கு 100 தொழக்கூடியதை கண்டு அந்த பரக்கத்தில் நாங்களும் பங்கு கொள்ளக்கூடாதா? ஏன் ஆகிரத்தை மறந்தோம் நாம்? ஏன் கபரை மறந்தோம் நாம்? நமக்கு அல்லாஹ் எந்த குறையும் வைக்கல என்ற தைரியமா? அல்லாஹ்விடம் விளையாடாதீர்கள் சகோதரர்களே. தொழுகை இல்லாதவன் பாவம் சகோதரர்களே, பாவம். ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் உலகத்தில் உள்ள நெருப்பை தாங்காதவன் எப்படி கோடிக்கணக்கான வருடங்கள் அந்த நரகத்தை தாங்குவானா? நம்முடைய கோழி நெருப்பில் பத்த நாம் விடுவோமா? நாம் வளர்த்த கிளி, தெருவுல போய் நஜீஸான ஒரு மிருகம், நாய்
நெருப்பில் பத்துவதை நாம் பார்ப்போமா? ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் நெருப்பை சம்பாதிக்கிறார்கள், நாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறோமே. இது மிம்பர்ல நிக்கிறவங்க கடமை மாற்றுமா? இது நிர்வாகத்துடைய கடமை மட்டுமா? இது உலமாக்களுடைய கடமை மட்டுமா? முழு ஊருடைய பொறுப்பு, முழு ஊருடைய பொறுப்பு. அல்லாஹ் அனைவரையும் விசாரிப்பார், அனைவரையும் விசாரிப்பார். சாதாரண நெருப்பா சகோதரர்களே? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முகமெல்லாம் மாறிய நிலைமையில் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மாலி அராக முத்தகையிரல் லௌன், ஜிப்ரீலே ஏன் உங்களுடைய முகமெல்லாம் மாறி இருக்கிறது? நம்முடைய முகம் ஒரு நாளாவது நாம் செய்த பாவங்களை நினைத்து மாறி இருக்கிறதா? கேளுங்கள், கேளுங்கள். எவ்வளவு தைரியமாக பாங்கு சத்தம் காதுல கேட்குது. முஅத்தின் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று கத்துகிறார். செவிடன போல் ஒரு கூட்டம் போகும். சுபகுடைய நேரம் தேத்தண்ணி கடைகள் பள்ளிவாசல்களை போல இருக்கிறது. தீய குடிச்சிட்டு பள்ளிக்கு வரும் 2 ரக்காத் தொழுற ஈமான் இல்லையா? ஈமான் இல்லையா சகோதரர்களே? யாரை ஏமாற்றுவது? நேற்று கம்பளையில் அழிவு என்றால், நேற்று கெலியோயில் அழிவு என்றால் அதற்காக அங்கே இருப்பவர்கள் எல்லாம் பாவி என்று அர்த்தம் அல்ல. நாம் 8 வருடங்கள் வாழ்ந்த ஊர் அது. நாவலப்பிட்டியை சூழ உள்ள ஊர். தரமான மக்கள், செழிப்பான மக்கள், கண்ணியமான மக்கள், ஸ்மூத்னஸ் ஆன, சாஃப்ட்னஸ் ஆன, ரொம்ப சென்சிட்டிவான மக்கள் கம்பளையுடைய மக்கள். என்ன காரணம் தெரியுமா? ஏதோ ஒரு பாவி செய்த பாவம் நல்லவர்களையும் சேர்த்து அல்லாஹ் தண்டித்து விட்டான். ஹதீஸ் புகாரி. கேட்டாங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, புகாரியில வருது, அஃபனஹ்லிகு வஃபீனா ஸாலிஹூன், யா ரசூலல்லாஹ், நல்லவர்கள் நாங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் எங்களை அழிப்பானா? நாங்க தொழுகிறோம், வணங்குறோம், இபாதத் செய்கிறோம், நாங்க தொழுகையை உறல்ல, அப்படி இருக்கும் போது அல்லாஹ் அழிப்பானா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்றாக ஞாபகம் வையுங்கள், நஅம் ஸைனப், அல்லாஹ் அழிப்பான். இதா கதுரல் ஹபஸ், எப்பொழுது நன்மை செய்பவர்களை விட பாவம் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குமோ அல்லாஹ் நன்மையின் சேர்த்து தான் அளிப்பான், நல்லவனையும் சேர்த்து தான் அளிப்பான். சிந்தித்து பாருங்கள், முழு கல்முனையிலையும் 50% மேல் தொழுகையாளியா அல்லது 50% கீழ் தொழுகையாளியா? ஒவ்வொரு ஊர் மக்கள் இருக்கிறீர்கள் இங்கே. உங்களுடைய ஊரை கேளுங்கள், உங்களுடைய ஊரை கேளுங்கள். எத்தனையோ முஸ்லிம் ஊர் சகோதரர்களே. அண்மையில் ஒரு ஊருக்கு போனோம், நம்முடைய பகுதியை கொஞ்சம் தாண்டி 25 குடும்பம் வாழ்கிறது. ஒரு பள்ளிவாசலும் கட்டி வைத்திருக்கிறார்கள். ஒருவன் கூட பள்ளிக்கு இல்லை, ஒருத்தர் கூட. இது எங்க? நான் சொல்லல, அம்பார காட்டுல அல்ல, அம்பார கங்கால காட்டு பகுதியில் அல்ல, ஹபரண காட்டுல அல்ல, புத்தல காட்டுல அல்ல, வில்பத்து காட்டுல அல்ல, முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில். தொழுகையே இல்லை. ஜுமா 3 ஜுமாவை விட்டால் நிலைமை. அதற்கு அங்கால ஒரு 200 ஆண்களாம், 200 ஆண்களாம். சுபஹ் தொழுகைக்கு 4 பேர். சுப்ஹானல்லாஹ், எப்படி தைரியமாக அந்த ஊரில் நாம் வாழ்வது? அல்லாஹ்வுடைய தண்டனை எப்பொழுது இறங்கும் என்று நாம் பயப்பட வேண்டும் சகோதரர்களே. சிறப்பான மக்கள் தாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நேற்று அவர்களுக்கு என்றால் நமக்கு என்ன நடக்கும் தெரியாது. பயப்பட வேண்டும் நாம், அஞ்ச வேண்டும் நாம், நரகத்தை பயப்பட வேண்டும் நாம், நம்முடைய சமூகத்தை அந்த நெருப்பை விட்டும் பாதுகாக்க வேண்டும் நாம். சாதாரண நெருப்பா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய முகம் ஏன் மாறி இருக்கிறது தெரியுமா? அல்லாஹு தஆலா நரக நெருப்பை மூட்டுமாறு கட்டளை போட்டு விட்டான். நரக காவலாளிகள் ஜபானியாக்கள் நரகத்தை பத்த வைத்தார்கள். 1000 வருடங்கள் பத்த வைத்தார்கள். ஃபௌகித அலைஹா அல்ஃப ஆமின் ஹத்தா ஹ்மர்ரத். 1000 வருடங்கள் பத்திய நரகம் சிவப்பு நிறத்தில் பத்தியது. அல்லாஹ் சொன்னான், போதாது, இன்னும் பத்த வையுங்கள்.
இன்னும் பத்த வையுங்கள். 2000 வருடங்கள் பத்த வைத்தார்கள். சிவப்பாக இருந்த நெருப்பு வெள்ளையாக மாறியது. அல்லாஹ் சொன்னான், இன்னும் பத்தவை. 3000 வருடங்கள் பத்த வைத்தார்கள். சகோதரர்களே, சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இப்பொழுது நரகத்துடைய நிறம் கருப்பு நிறம், ஃபஹிய சௌதா முப்லிமா லா யுதீஉ ஷரருஹா வலா யுத்ஃபஉ லஹபுஹா. யா ரசூலல்லாஹ், உலக நெருப்பை போல அல்ல, அந்த நெருப்பில் இருந்து வெளிச்சமே வராது. எங்களால பத்த முடியாது. திருமதியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகவாதியுடைய தோலை அல்லாஹ் 40 முழம் தடிப்பமாக ஆக்குவானாம். 40 முழம். சுப்ஹானல்லாஹ். நரகவாதியுடைய ஒரு பல், சொன்னார்கள், உஹது மலையுடைய சைஸ். உஹது மலை எவ்வளவு பெருசு? 7.5 கிலோமீட்டர். 7.5 கிலோமீட்டர். திருமிதியுடைய சஹீஹான ஹதீஸ். சகோதரர்களே, நரகவாதி உட்காருவதற்கு மா பைன மக்கத வல் மதீனா 450 கிலோமீட்டர் வேணுமா ஒரு நரகவாதி உட்கார. சுப்ஹானல்லாஹ். நினைக்கும் போது கல்பு நடுங்கவில்லையா? என்ன தைரியமாக நாம் இந்த தொழுகையை விட்டு ஹராத்தை செய்து அல்லாஹ்வை கோபப்படுத்தி நம்முடைய சமூகம் வாழ்கிறது. நாம் மட்டும் தொழுதால் சரியா? நாம் மட்டும் சொர்க்கத்தை சம்பாதித்தால் சரியா? நம்முடைய சமூகத்தை பாதுகாருங்கள், வாலிபர்களை பாதுகாருங்கள். குறிப்பாக சகோதரர்களே, வாலிபர்களே, உங்களோடு நாம் கெஞ்சி கேட்கக்கூடிய விடயம்தான், அற்ப இன்பத்துக்காக, அற்ப செல்போனுக்காக, அற்ப பெண்களுக்காக மார்க்கத்தை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் பிடித்தால் தாங்க மாட்டீர்கள். அல்லாஹ் பிடித்தால் தாங்க மாட்டீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏ முஸ்லிம்களே, கல்முனை வாழ் மக்களே, சாய்ந்தமருது மக்களே, ஏரியா மக்களே, அன்பார்ந்த வியாபாரிகளே, எல்லாரையும் நான் பார்த்து சொல்றேன், நம்முடைய மகல்லாக இந்த பள்ளி வாசல, இந்த கல்முனையில உள்ள அவ்வளவு பள்ளி வாசலையும் எப்படி தொழுகையாளி உள்ள பள்ளி வாசலாக மாற்றலாம், இதன் பக்கம் சிந்தியுங்கள். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக மார்க்க ரீதியில் முழு ஒத்துழைப்பும் உலமாக்கள் இங்கே இருப்பவர்கள் தருவார்கள். நாமும் தயார். நாளைக்கு அல்லாஹ்விடம் எங்களால் ஒருவனாவது தொழுகையாளியாக மாறக்கூடாது. கடைசியாக ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். சஹீஹுல் புகாரியில் வருகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு அஸர் தொழுகையை விடுகிறாரோ, ஒரு அஸர் தொழுகை, நீ உதாரணமா சிந்திங்க, கல்முனையில் உள்ள ஒரு பெரிய வியாபாரி, ஒரு பெரிய வசதிக்காரர், கொழும்புல ஊடு வளவு வாசல், மனைவி மக்கள், குடும்பம், தொழில், ஃபேக்டரி எல்லாம் இருக்குது. ஒரு நாள் வெளிநாட்டுக்கு பயணம் போய் வந்தார். ஒரு நாள், உதாரணம் சொன்னா நல்லா வழங்கும், ஒரு நாள் வெளிநாட்டு பிரயாணம் போய் வந்தார். வந்து பார்த்தா வீட்டையும் காணோம், மனைவியையும் காணோம், குழந்தைகளையும் காணோம், லக்ஷரி வெஹிக்கலையும் காணோம், லக்ஷரி வீட்டையும் காணோம், ஃபேக்டரியையும் காணோம். எல்லாம் ஒரு வெள்ளத்துல, ஒரு சுனாமியில அழிந்து தரமட்டமாக இருக்கு. இவன் என்ன யோசிப்பான்? இவன் என்ன யோசிப்பார்? நானும் சேர்ந்து மௌத்தாக இருந்தால் நல்லது. சொன்னாங்க, ஒரு அஸர் தொழுகையை விடுவது, குடும்பம், மனைவி, சொத்து, செல்வம் எல்லாம் அழிந்து நாசமாகுவதை விட பயங்கரமான ஒரு அஸர் தொழுகையை விட்டா. எத்தனை சுபகு, எத்தனை லுஹர், எத்தனை அஸர், எத்தனை மகரிப். சிலர் 15 வருடமாக, 20 வருடமாக ஜும்ஆ மட்டும்தான். ஜும்ஆ, அதுவும் இமாம் மிம்பர்ல இருந்து இறங்கும் போதுதான் ஒரு சிலர் வருவர். சகோதரர்களே, வாரத்தில் தேவைக்காக தங்கடத்தால, கஷ்டத்தால, நோயால, பிரயாணத்தால லேட்டாகி வாராக்களை நான் சொல்லல. வீடுகளுக்குள்ள எந்த வேலை வெற்றியும் இல்லாம வேண்டும் என்று லேட்டாகி வருபவர்களே, கொஞ்சம் உங்களுடைய கல்வியிடுங்கள். வாரத்தில் ஒரு முறையாவது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எச்சரிக்கைகள் உங்களுடைய காதுகளில் விழவில்லை என்றால் எப்படி அல்லாஹ்வுடைய பயம் வார்?
எப்படி நாம மௌத்துக்குரிய மக்களாக மாறுற? நாளைக்கு மௌத்தாகி கபூர்ல வைத்து அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்டினா நான் சொர்க்கவாதியா நரகவாதியா? இதை மட்டும் கேட்டு பாருங்கள். இது போதும் நீங்கள் மாறுவதற்கு. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மையும் நம்முடைய ஊரையும் அந்த பயங்கரமான நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக, ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக, ஊர்ல உள்ள உலமாக்களை, நிர்வாகிகளை, யா அல்லாஹ், பள்ளிவாசல்களை பொருந்திக் கொள்வாயாக. 100% தொழுகையாளிகள் நிறைந்த ஊராக இந்த கல்முனையை நீ மாற்றுவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, ஒற்றுமை உள்ள மக்களாக மாற்றுவாயாக. உன்னுடைய உதவியை எடுக்கக்கூடிய மக்களாக மாற்றுவாயாக. மார்க்கத்தை விட்டுக் கொடுக்காத மக்களாக மாற்றுவாயாக. இங்கே உள்ள வியாபாரிகளுடைய வியாபாரங்களை ஹலாலான வியாபாரமாக ஆக்குவாயாக. வட்டியை விட்டும் ஹராத்தை விட்டும் உனக்கு வெறுப்பான வியாபாரங்களை விட்டும் இவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் நமக்கு ஒரு இறுதி நாள் இருக்கிறது. யா அல்லாஹ், அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிதுன் நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் நம்மை மௌத்தாக்குவாயாக. நம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.